செங்கோட்டையன் தவிக கட்சியில் இணைய உள்ளதா தகவல் வெளியாகிறது. தற்போது தவிக தலைவர் விஜயுடன் அந்த சந்திப்பும் நடைபெற்று வருகிறது. தொடர்பான விவரம். தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் சில மாத காலங்களே உள்ள நிலையில அரசியல் வட்டாரத்துல மிகப்பெரிய ஒரு திருப்பு முனையாக அதிமுகவிலிருந்து விலகி தன்னுடைய சட்டமன்ற பதவியை ராஜினாமா செய்ததற்கு பிறகாக செங்கோட்டையன் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜயை தற்பொழுது சந்தித்திருக்கிறார். சென்னை பட்டினப்பாக்கத்தில் இருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜயை செங்கோட்டையன் தற்பொழுது சந்தித்து பேச்சுவார்த்தை மேற்கொண்டிருக்கிறார். செங்கோட்டையனை அதிமுகவிலிருந்து நீக்கியதற்கு பிறகாக பல்வேறு பேச்சுகள் யூகங்கள் அடிப்படையில் சொல்லப்பட்ட நிலையில செங்கோட்டையன் இன்றைய தினம், அதாவது நேற்று கோவையில் இருந்து அவர் சென்னை திரும்பியிருந்தார். நேற்றைய தினமே பல்வேறு யூகங்கள் அடிப்படையில் அவர் தாவேக்காவில் இணைய போகிறார் உள்ளிட்ட பல்வேறு கேள்விகள் எழுந்த நிலையில கோவை விமான நிலையத்துல அது தொடர்பாக செய்தியாளர்கள் அவரிடம் கேள்விகளை முன்வைத்தனர். அதற்கு அவர் எந்த விதமான மறுப்பும் தெரிவிக்கவில்லை. உண்மையாக உழைத்த விசுவாசிக்கு கிடைத்த பரிசுதான் கட்சியிலிருந்து நான் நீக்கப்பட்டது என அவர் நேற்று தினமே கோவையில் செய்தியாளர்களை சந்தித்திருந்தார். இந்த நிலையில் தான் அதிமுகவில் இருந்து அவர் நீக்கப்பட்டாலும் அதிமுக கட்சி கொடியுடன் தான் அவர் சென்னையில் அவர் சுற்றியிருந்தார். அவர் சென்னைக்கு வரும்போதெல்லாம் அதிமுகவுடைய கட்சி கொடி வைத்திருந்த காரில் தான் அவர் சென்றிருந்தார். இந்த நிலையில தான் இன்றைய தினம் தலைமை செயலகம் சென்ற செங்கோட்டையன் தனது சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா கடிதத்தை சபாநாயகர் அப்பாவிடம் கொடுத்திருந்தார். அதற்கு பிறகாக அவரிடம் திமுகவில் இணைய போகிறாரா அல்லது தமிழக வெற்றி கழகத்தில் இணைய போகிறாரா என பல்வேறு கேள்விகள் எழுந்த நிலையில தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜயை சந்திப்பதற்காக அவர் தற்பொழுது சென்னை பட்டினப்பாக்கம் இல்லத்தில் இருக்கக்கூடிய விஜயுடைய இல்லத்திற்கு அவர் வருகை புரிந்திருக்கிறார். இன்று காலை முதலே திமுகவில் இருக்கக்கூடிய முக்கிய அமைச்சர்கள் அவரிடம் தொடர்ந்து பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டதாக தகவல்கள் என்பது கிடைக்கப்பட்டிருந்தது. குறிப்பாக அமைச்சர் சேகர்பாபு செங்கோட்டையனை தொடர்பு கொண்டு பேசியதாகவும், அதே போல சபாநாயகரிடம் அவர் தனது ராஜினாமா கடிதத்தை கொடுத்ததற்கு பிறகாக தலைமை செயலகத்திலேயே அவர் சேகர்பாபுவை சந்தித்து பேசியதாகவும் உள்ளிட்ட பல்வேறு தகவல்கள் கிடைக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில தொடர்ச்சியாகவே பல்வேறு கேள்விகள் எழுப்பப்பட்டது. இந்த நிலையில தான் தற்பொழுது தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜயை செங்கோட்டையன் சந்தித்திருக்கிறார். அதாவது தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்த வரைக்கும் அந்த கட்சியில செங்கோட்டையனுக்கு என்ன பொறுப்புகள் வழங்க போகிறார்கள் என்கின்ற ஒரு எதிர்பார்ப்பும் எழுந்திருக்கிறது. அதாவது தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்த வரைக்கும் மக்களுடைய அந்த சப்போர்ட் அப்படிங்கிறது தமிழக வெற்றி கழகத்திற்கு அதிக அளவு இருக்கும் பொழுது கட்சியில ஒரு அனுபவம் வாய்ந்த ஒரு நபர் இல்லாதது வேறு பெரிய பின்னடைவாகவே பார்க்கப்பட்டது. செங்கோட்டையன் போன்ற ஒரு அனுபவம் வாய்ந்த நபர் தமிழக வெற்றி கழகத்தில் இணையும் பொழுது அது தமிழக வெற்றி கழகத்திற்கு மிகப்பெரிய ஒரு கூடுதல் பலமாகத்தான் இந்த அவருடைய இணைப்பு என்பது பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே அவர் இந்த சட்டப்பேரவையில சபாநாயகர் அப்பாவிடம் அவர் தனது ராஜினாமா கடிதத்தை கொடுத்ததற்கு பிறகாக அவர் திமுகவில் இணைய போகிறார் உள்ளிட்ட பல்வேறு கேள்விகள் இணைய போகிறாரா என பல்வேறு கேள்விகள் எழுந்த நிலையில தற்பொழுது அவர் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜயை சந்தித்து பேசியிருக்கிறார். அவருடைய இந்த சந்திப்பு என்பது ஏன் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது அப்படின்னா, சட்டப்பேரவை தேர்தலுக்கு இன்னும் சில மாத காலமே இருக்கக்கூடிய நிலையில தமிழக வெற்றி கழகத்துல செங்கோட்டையன் போன்ற, அதாவது எம்ஜிஆர் காலத்திலிருந்தே அவருடன் இணைந்து பணியாற்றிய ஒரு மூத்த அரசியல்வாதி அதே போல முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களோடையும் இணைந்து பணியாற்றிய இந்த அடிப்படையில ஒரு மூத்த அனுபவம் வாய்ந்த ஒரு அரசியல் கட்சி தலைவர் தமிழக வெற்றி கழகத்துல இணையும் பொழுது அந்த கட்சியினுடைய செயல்பாடுகள் என்பது, அந்த உட்கட்டமைப்பு செயல்பாடுகள் என்பது மேலும் வலுவடையும். ஏன்னா இப்ப கரூர் சம்பவத்திற்கு பிறகாக தமிழக வெற்றி கழகத்தினுடைய செயல்பாடுகள் என்பது மிகவும் பெரிதாக பேசப்படவில்லை. அந்த சம்பவத்துக்கு பிறகாக தற்பொழுதுதான் கட்சியுடைய அறிக்கை வெளியிடப்பட்டு அதற்கு பிறகாக காஞ்சிபுரத்துல மக்கள் சந்திப்பை தமிழக வெற்றி கழகம் மேற்கொண்டது. இந்த நிலையில தான் செங்கோட்டையன் போன்ற எம்ஜிஆர் ஜெயலலிதா அவர்களுடன் பணியாற்றிய ஒரு அனுபவம் வாய்ந்த அரசியல் தலைவர் தமிழக வெற்றி கழகத்தில் இணையும் பொழுது அந்த கட்சிக்கு கூடுதல் பலமாக பார்க்கப்படுகிறது. அதிமுகவிலிருந்து செங்கோட்டையன் விலகியதற்கு பிறகாகவே அதிமுகவின் தரப்பிலும் பாஜக தரப்பிலும் பல்வேறு கட்ட முயற்சிகளை மேற்கொண்ட பொழுதும் எந்தவித பலனும் அளிக்காத காரணத்தினால இன்றைய தினம் அவர் தனது கோவை சட்டமன்ற தொகுதியை ராஜினாமா செய்தார். ராஜினாமா செய்ததற்கு பிறகாக சபாநாயகர் அப்போ சந்தித்து அந்த கடிதத்தையும் வழங்கினார். அதற்கு பிறகாக திமுகவுடன் மூத்த அமைச்சர்கள் அவரிடம் பேச்சுவார்த்தை மேற்கொண்டார்கள். இந்த நிலையில திமுகவில் இணைவாரா அல்லது தமிழக வெற்றி கழகத்தில் இணைவாரா என பல்வேறு கேள்விகள் எழுப்பப்பட்ட நிலையில தற்பொழுது அவர் பட்டினப்பாக்கத்தில் இருக்கக்கூடிய அவர் இல்லத்துல சந்தித்திருக்கிறார். தொடர்ந்து பேச்சுவார்த்தையும் மேற்கொள்ளப்படுகிறார். இன்னும் சற்று நேரத்துக்கு முன்பாக கூட பட்டினப்பாக்கத்துல விஜயோட இல்லத்துல தமிழக வெற்றி கழகத்தின் பொதுச் செயலாளர் என் ஆனந்த், அதே போல தேர்தல் வியூக வகுப்பு பொதுச் செயலாளர் ஆரோவர்ஜனா உள்ளிட்டோரும் ஆலோசனையும் மேற்கொள்ளப்பட்டது. அவர் கட்சியில இணையும் பொழுது அவருக்கான பொறுப்புகள் என்ன வழங்கப்படும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்புமே எழுந்திருக்கிறது. தமிழக சட்டமன்ற தேர்தல் இன்னும் தொடங்குவதற்கு அதற்கான பணிகளை ஒவ்வொரு அரசியல் கட்சிகளும் மேற்கொள்ளக்கூடிய நிலையில கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தைகள் மேற்கொண்டு வரக்கூடிய நிலையில செங்கோட்டையனுடைய தமிழக வெற்றி கழகத்தின் ஒருவர் இணையக்கூடிய பட்சத்தில் மிகப்பெரிய ஒரு முக்கிய திருப்பு முனையாக
இந்த சம்பவம் என்பது பார்க்கப்படுகிறது. செங்கோட்டையன் போன்ற ஒரு அனுபவம் வாய்ந்த ஒரு நபர் தமிழக வெற்றி கழகத்தில் இணையும் பொழுது அந்த கட்சிக்கு பல மடங்கு அதனை ஒரு நல்ல ஒரு மதிப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். ஒரு அனுபவம் வாய்ந்த நபருடைய அந்த கருத்துக்கள் அடிப்படையில் அந்த கட்சி அடுத்ததாக வழிநடத்தப்படும் என்கின்ற எதிர்பார்க்கப்படுகிறது. இன்றைய தினம் சட்டப்பேரவையில் தனது சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்ததற்கு பிறகாக தற்பொழுது தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜயை செங்கோட்டையும் சந்தித்திருக்கிறார். இந்த சந்திப்புக்கு பிறகாக அதிகாரப்பூர்வமாக கட்சி தலைமையிலிருந்து அவர் தமிழக வெற்றி கழகத்தின் இணைவாரா என்கின்ற உள்ளிட்ட என்ன பொறுப்புகள் அவருக்கு வழங்கப்படும் உள்ளிட்ட பல்வேறு கேள்விகளுக்கு அந்த கட்சியினுடைய தலைமை அதிகாரப்பூர்வமாக தகவல்களை தெரிவிப்பார்கள். யூகங்கள் அடிப்படையில் பல்வேறு சந்தேகங்கள் எழுந்த நிலையில, ஏன்னா அவர் அதிமுகவிலிருந்து விலக்கப்பட்டாலும் சென்னைக்கு வரும்போது எல்லாமே அதிமுக கொடி கட்டிய கார், இன்றைய தினம் கூட அவர் தலைமை செயலகம் சென்று செல்லும் பொழுதும் கூட அதிமுக கொடி கட்டிய காரில் தான் அவர் பயணித்துக் கொண்டிருந்தார். பல்வேறு சஸ்பென்ஸ்கள் எழுந்த நிலையில அனைத்து சஸ்பென்ஸ்களுக்கும் தற்போது பதிலளிக்கும் விதமாக தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜயை செங்கோட்டையை சந்தித்து பேசி வருகிறார். இந்த சந்திப்புக்கு பிறகாக அதிகாரப்பூர்வமாக கட்சி தலைமையிலிருந்து அவர் தாவேக்காவில் இணைக்கப்பட்டிருக்கிறாரா, அவருக்கு எது போன்ற ஒரு பொறுப்புகள் வழங்கப்படும் உள்ளிட்ட அனைத்து விவரங்களும் இன்னும் வரக்கூடிய சில மணி நேரங்களில் நமக்கு தெரிய வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது.